பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பராசர மணிமன்றத்தில் கேள்விக்காக வந்த ஒரு ஜாதகத்தை பதிவிட்டிருக்கிறேன். இதற்குண்டான ஒரு கருத்துக்களையும் இதற்குண்டான ஒரு உண்மை நிலைப்பாட்டையும் அனைவரிடத்திலும் இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. அந்த தனித்துவமானதில் அதில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் சொல்லக்கூடிய பலன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை இந்த ஜாதகம் எனக்கு உணர்த்தியதனால் உங்களிடத்திலும் இது அனைவருக்கும் தெரியப்படுத்தணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இதை தெரியப்படுத்துகிறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா, ஒரு பெண்ணை பெற்றவர்களுக்கு தான் பெண்ணோட அருமை தெரியும் என்பது சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு பெண்ணை பெற்றுட்டு அதை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி ஒருத்தர்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் என்பது பெற்றவங்களுக்கு தலையாய ஒரு கடமை. அது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலகாலத்துக்கு பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வந்துட்டாவே பிள்ளைங்களை பாதுகாத்து வைக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும், வளர்க்கணும் அப்படின்னு பெற்றவங்களோட தலையாய ஒரு கடமை. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தாய் தன் மகளுக்கு திருமணம் எந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது, ஏன்னா வயசு வந்துட்டாவே அந்த வயசுக்கு உண்டான திருமணத்தை செஞ்சு வைப்பது சிறப்புன்னு சொல்கிறது. அது முன்னோர்கள் அதை தான் செய்திருக்காங்க. இன்றைக்கு யாராக இருந்தாலும் ஜாதகம் பார்க்காம திருமணம் செய்வதில்லை என்பது ஜோதிடத்தின் மேல் அளவுக்கு அதிக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வீண் போவதில்லை. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை ஜோதிடர்கள் ஒரு நல்வாழ்க்கையை வாழ வச்சிருக்கார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாரோ ஒரு சிலர் ஒரு நிலைக்கு வாழ்க்கை தானா கூட அதெல்லாம் கூட அதிலிருந்து ஒரு தப்பித்து கொள்ளக்கூடிய தன்மை ஜோதிடம் கொடுக்கிறது என்று தான் இந்த நிலைப்பாடு. அப்போ இந்த ஜாதகம் ஒரு பெண்மணியின் ஜாதகம் 20/9/2002 பிறந்திருக்குது. அப்போ வயசு என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு 22 வயசு 2 மாதம். அப்போ கரெக்டான வயசு தான், திருமணம் பண்ணக்கூடிய வயசு தான். அப்போ இந்த காலகட்டம் இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணலாமா? அவங்களோட கேள்வி பாருங்கள். திருமணம் பண்ணுவது நல்லா இருக்குமா? படிக்க வைக்கலாமா? எந்த மாதிரி ஒரு செஞ்சால் நல்லாயிருக்கும்? ஜோதிடம் மூலமாக எங்களுக்கு வழி சொல்லுங்கள், வழி காட்டுங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்த ஒரு ஜாதகம். இது நான் பார்த்த உணர்ந்த நிலையை. ஏன்னா, இது மாதிரி தான் எல்லாமே வருவாங்க. அந்த பெண்களுக்கு ஒரு 22 வயசு 21 வயசு ஆயிடுச்சுனாவே அவங்க திருமண காலகட்டம் எந்த காலகட்டத்தில் பண்ணலாம்? ஏன்னா அந்த வயசுக்குள்ளே தானே பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அப்போ அதற்காக இந்த ஜாதகம் பதிவிடப்பட்டதும் கூட நான் இதுக்கு சொன்ன ஒரு விஷயத்தையும் நான் பதிவிடுகிறேன். அதாவது, இந்த பெண் பிறந்தது பார்த்திங்கன்னா தனுசு லக்கினத்தில் பிறந்திருக்குது. அதே மாதிரி ராசி என்று பார்க்கும்போது இந்த பெண் பிறந்த ராசி சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்குது. 20/9/2002 பிறந்தது. வெள்ளிக்கிழமை 1:25 PM நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்த பெண். அப்போ இந்த பெண்ணோட நிலைப்பாட்டை பார்க்கும்போது ராகு தசா ஆரம்பத்திலேயே 7 மாதம்தான் இருப்புங்க. அடுத்து வரக்கூடிய குரு தசா 1க்கு 4 கூடிய தசா 8ல் போய் உட்காந்துருச்சு. லக்னாதிபதி 8ல் போய் உட்காந்துருச்சு. 16 வயசு வரைக்கும் குரு தசா. இப்போ நடக்கக்கூடிய சனி மகா தசா 2க்கும் 3 கூடியவன் 7ல் போய் உட்காந்துட்டான். அப்போ 7ஆம் இடம் கலசரத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ சனி மகா தசையில் தான் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு உண்டான விதியோட கொடுப்பனே அதுதான். அப்போ இப்போ நடக்கக்கூடிய புத்தி என்று பார்க்கும்போது 7 கூடிய புத்தியே நடக்குது. அதாவது குடும்பாதிபதி திசையில் 7 கூடிய புத்தி நடக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ திருமணம் பண்ணுவது சிறப்பு தானே. 7ஆம் அதிபதியோட 7 குடும்பாதிபதி 7 உட்காந்துருக்காங்க. குடும்பத்தை அமைச்சே கொடுத்தாவணுமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 7 கூடிய வர புத்தி நடக்குது. அப்போ திருமணம் பண்ணுவது சிறப்பு தானே அப்படின்னு அவங்களோட ஒரு கேள்வி. அதனால் இது ஜாதகம் வந்திருக்குது, இது ஜோதி ரீதியாக கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த ஜாதகத்தை நான் பார்த்து சொன்ன ஒரு நிலைப்பாடு. ஜாதகத்தை வாங்கணுட்டி இந்த ஜாதகத்துக்கு அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல. நானே இந்த ஜாதகத்துக்கு சொல்லிட்டேன் பலன். அதாவது, இந்த ஜாதகத்துக்கு இப்போ உங்களோட கேள்வி என்று பார்க்கும்போது படிப்பு விஷயமா வந்திருப்பீங்க, இல்லாட்டி திருமண விஷயமா வந்திருப்பீங்க. 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். முதல்ல படிப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜாதகத்துக்கு படிப்பு யோகம் நல்லா இருக்கும், நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை, படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம். வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் திருமண யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஜாதகம் திருமணம் பண்ணுவதுக்காக வந்திருக்குதுங்க. 2, 3 மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்குது. இப்போ பண்ணலாமா? பல்லே படிக்க வைக்கலாமா? அப்படின்னு கேட்டது. இப்போ திருமணம் பண்ணுவது இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு நிலை இல்லை.
ஜாதகத்துக்கு அந்த மனநிலை இல்லை என்று சொன்னேன். அவங்களும் வந்து கடைசியில வந்து பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு அந்த பொண்ணையும் கேட்கும்போது பொண்ணும் கூட தான் வந்துருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு எனக்கு வந்து இப்போதைக்கு திருமணம் பண்றதுக்கு ஐடியா இல்லைங்க. நான் படிச்சு வேலைக்கு போலான்னு இருக்கிறேங்க. நான் டெக்னாலஜி படிச்சு ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டனால படிக்க வைக்கிறது சிறப்பு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தேன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இப்ப திருமணம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம். ஏன்னா வயசு 22 ஆயிருச்சு திருமணம் பண்ணி குடுக்குறது தானே சிறப்பு. படிக்க வைக்கிறதுல போய் என்ன சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஆ நான் இந்த ஜாதகத்துக்கு அதாவது என்னோட கருத்து இது. அதாவது இப்ப நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. திருமணம் பண்ணுவது லேட்டா பண்ணுவது நல்லது. ஒரு சிலர் வந்து இப்பயே பண்ணுவது நல்லது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தீங்க. ஏன் இந்த ஜாதகத்துக்கு படிக்க வைக்கிறதுல திருமணம் பண்ணுவதில் என்ன ஒரு சிறப்பு? அப்படின்னா, தனுசு லக்னத்துக்கு பாதகத்தில் போய் குடும்பாதிபதி பாதகத்தில உட்கார்ந்துட்டார். அப்ப பாதக ஸ்தானத்தில சனி பகவான் குடும்பாதிபதி அங்க பாதகத்தில இருக்கும்போது, அப்ப குடும்பம்னு நிலை வரும்போது ஒரு பாதகத்துக்கு இந்த ஜாதகி அடிபட்டுருவாங்க. அப்ப கஷ்டத்த அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துரும். ஏன்னா லக்னாதிபதியே போய் 8ல் லக்னாதிபதி குரு 8ல் போய் பூசம் குடும்பாதிபதியோட சாரத்த பெற்றிருக்கார். அப்ப குடும்பத்துக்காக இந்த ஜாதகர் பிறந்திருக்காரே சொல்லலாம். குடும்ப சூழ்நிலையை அனுசரிச்சு வாழும். குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எல்லாமே இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா, லக்னாதிபதி குடும்பாதிபதியோட சாரத்த வாங்கி தன்னோட முயற்சி கொண்டு வாழக்கூடிய தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு உண்மை நிலைப்பாட்டை நாம் தெரிஞ்சு கொள்ளும்போது, லக்னாதிபதி போய் 8ல் இந்த லக்னம் 4 மோதி வேற திதி சூனியம் வேற ஆயிருச்சு. அப்ப சதுர்தாசி திதியில பிறந்தனால, அ சுக்லபட்சம் அதாவது இந்த ஜாதகத்துக்கு பிறந்தபோது, சுக்லபட்சங்கிறதே ஒரு நல்ல ஒரு திதி தான். சதுர்தாசி திதின்னு சொல்லுவோம். இருந்தாலும் 4 மோதி திதி சூனியம் வேற ஆச்சே! அது எப்படி நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியும்? அப்படிங்கிற அதுவும் தன்மை. அப்ப லக்னமும் திதி சூனியம், 4ஆம் இடம் திதி சூனியம், 7ஆம் இடம் திதி சூனியம், 10ஆம் இடம் திதி சூனியம். இந்த 4 இடமும் திதி சூனியமாகி, இந்த ஜாதகத்துக்கு அதில உட்கார்ந்து தசையும் நடத்துது, புத்தியும் நடத்துது. அப்ப சனி பகவான் 7ல் உட்கார்ந்து தசையும் நடத்துறாரு, புதன் புத்தியும் நடத்துறாரு. அப்ப 7ஆம் அதிபதி இங்க பலமா இருக்குதா? பலவீனமா இருக்குதான்னு பார்த்தா, அதாவது 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வக்கரம் பெற்றுட்டார். வக்கரம் சூரியனோட சேர்க்கை, பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று அந்த பாவம் திதி சூனியமானால, இப்ப அவருக்கு வந்து ஆட்சி உச்ச பலம் வேற புதனுக்கு. அப்ப ஆட்சி உச்ச பலம் எத சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அ புதன் பகவான் வாங்கிய சாரம் என்று பார்க்கும்போது, இந்த ஜாதகத்துக்கு அஸ்தம் 3ஆம் பாதத்தில் தான் அவர் இருக்கார். அதாவது அஷ்டமாதிபதி சாரத்த பெற்றிருக்கார். அப்ப புதன் சூரியனோட ஒரு சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்ப பலமா தான் இருக்காரு. அஸ்தங்கமா இருந்துச்சுன்னா பலம் குறைவு. ஆனா வக்கரம் ஆயிட்டாரு. அப்ப பலம் அதிகம். வக்கர பலம் அப்படின்னா உக்கிரமான பலம். அப்ப 7ஆம் அதிபதி பலமா இருக்குது ஜாதகத்துக்கு. பலமா இருந்துச்சுன்னா, அதாவது பாதகாதிபதி வலுக்கக்கூடாது. இங்க பாதகாதிபதி வலுத்து, பாதகாதிபதி புத்தியில் திருமணம் பண்ணா, அந்த திருமணம் சிறப்பு இருக்காது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, இப்ப இந்த தசையில், இந்த புத்தியில் அ திருமணம் சிறப்பு இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தேன். அதேமாரி வக்கரம்னா, ஒரு புதன் பகவான் கல்விக்கு அதிபதியா வரக்கூடிய வக்கரம் ஆயிடுச்சுன்னா, தொழில் ஸ்தானத்தில போய் உட்காந்துனா, அப்ப தொழில் சார்ந்த ஒரு கல்விய படிச்சா யோகங்க, பாக்கியங்க. அப்ப இந்த பெண் இதுவரைக்கும் படிச்சது எல்லாமே ஒரு கோல்டு மெடல் வாங்கிக்கூட ஒரு எல்லாத்துலயும் பாஸ் தான். இதுவரைக்கும் எதுலயும் ஃபெயில் கிடையாது. நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கிருச்சுங்க. நல்லா படிச்சு, நல்ல ஒரு நிலையில இருக்குது. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எத படிச்சா சிறப்பு? அப்ப நான் பேஷன் டெக்னாலஜி படிக்கலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏன்னா சுக்கிரன் 11ல இருக்கார். புதனுக்கு 2ல இருக்கார். சூரியனுக்கு 2ல இருக்கார். ஏன்னா, ஒருத்தர் தொழில்ல வந்து சம்பாரிக்கணும்னா, முதல்ல வந்து நாம் பார்க்கும்போது 2, 6, 10 இது தொழில் ஸ்தானம். அதற்கு 2ஆம் பாவம் தான் தனஸ்தானம். அதாவது பணத்த குடுக்கக்கூடிய ஸ்தானமே 2ஆம் இடம் தான். அப்ப 10ஆம் இடத்துக்கு 2ல சுக்கிரன் ஆட்சி. அப்ப லாபஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. அப்ப ஆட்சி பெற்ற சுக்கிரன் வருமானத்த ஏதோ ஒரு ரூபத்தில் குடுப்பார். அது யாரு? ராகுவோட சாரத்த பெற்றிருக்கார். சுவாதியோட சாரத்துல இருக்கார். அப்ப ஏதோ ஒரு மூலையில இந்த பெண்ணுக்கு ஒரு வேலை கிடைச்சு, அது மூலியமா தன்னோட சுயமாக சம்பாரிக்கக்கூடிய தன்மை இந்த பெண்ணுக்கு உண்டு. அப்படிங்கிற ஒரு தன்மை. அதேமாரி சூரியன், புதன் சேர்க்கை. அதேமாரி செவ்வா பாக்கியத்துல போய் இருக்கார். ஆனா அஸ்தங்கமாயிட்டார். செவ்வா போய் பாக்கியத்துல பூர்வ புண்ணியாதிபதி அஸ்தங்கம் பண்ணால இந்த பெண்ணுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்ல என்றே சொல்லலாம். ஏன்னா 5ஆம் அதிபதி அஸ்தங்கம் பண்ணால காதலிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காது இந்த பெண்ணுக்கு. ஆனா இது வந்து படிக்கக்கூடிய எண்ணம். அதாவது படிக்கிறதுக்காக அழுவுங்களாம். வீட்லயே என்னைய இதில படிக்க வைங்க, அதில படிக்க வைங்க. எனக்கு அதுவும் இது செஞ்சு குடுங்க. நான் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும். இதுதான் என்னோட லட்சியம், எனக்கு கனவு அப்படின்னு சொல்லுதுங்களாம். வேற எந்த ஆசையும் அதுக்கு இல்லைங்களாம். படிக்கிறது தான் ஆசையாம் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. என்கிட்டயே சொல்லுது.
எனக்கு படித்து நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது. வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நான் கல்யாணம் பண்ணால் என் வாழ்க்கை அவ்வளோதானே, நான் படிக்க முடியாதே, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் படிக்க வைக்கிறாங்க, எனக்கு அந்த அமைப்பு இருக்குதா, கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிற அமைப்பு இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டாங்க. இல்லைம்மா, நீ கல்யாணம் பண்ணிட்டுனா குடும்ப பாரத்தை எடுத்து ஆகணுமா, கல்யாணம் பண்ணால் குடும்ப கஷ்டம் வந்துடும், நீ முதல்ல வந்து படித்து ஒரு வேலையை தேடிக்கிட்டீங்கன்னா உனக்குன்னு சுயமாக சம்பாரித்து இது பண்ணிக்குமா, கலசரஸ்தானம் எது வந்தாலும் உனக்கு ஒரு மன வாழ்க்கையில் ஒரு கசப்பையும் ஒரு கசப்பான உணர்வையும் ஏற்படுத்தியே கொடுக்கும். சனி 7ல் இருக்கிறனால அந்த நிலைப்பாடு கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து சனி இருந்தால் மன வாழ்க்கையில் கசப்பான ஒரு கணவர் வருவார்கள். ஆனால் அந்த 7ஆம் இடத்து சனியும் 5ஆம் அதிபதியோட சாரத்தை பெற்றிருக்கார். அப்போ உனக்கு பிடிச்சவர் தான் நீ கல்யாணம் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அது எப்போ பண்ணுவேன்னா, நீ ஒரு வேலைக்கு போய் நீ சுயமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் உனக்கு தகுந்த ஒரு கணவர் அமைவார். அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும். இப்போ இந்த காலகட்டம் உனக்கு வந்து மேரேஜுக்கு பண்ணுவது அவ்வளோ சிறப்பு இல்லை. அவங்க அம்மாவோடய சொல்லிட்டேன், அந்த பொண்ணுக்கிட்டையும் சொன்னனால அவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால அதுக்கும் அவங்க மருத்துவ செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ இந்த காலகட்டம் இந்த பெண்ணுக்கும் ஏதாவது ஒன்று பிடிச்சி கொடுத்துட்டா அப்படின்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நினச்சி தள்ளி விட்டால் பெண்ணோட வாழ்க்கை லைஃப் போயிருங்க அப்படின்னு சொன்னனால நீங்கள் படித்து வச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்கள். இன்னும் இந்த பெண்ணுக்கு 2 வருட காலங்கள் திருமணத்துக்கு வேண்டாங்க. சுக்கிர நானும் சொல்லியிருந்தேன், இந்த பெண்ணுக்கு ஒரு 25 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை. அப்போ சுக்கிர புத்தி வரும், அது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு 7க்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறனால அதுவும் ராகுவோட சாரத்தை பெற்றிருக்கிறனால இந்த ராகுவும் இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை தான் கொடுக்கும். ஏன்னா கேது பகவான் இந்த ஜாதகத்துக்கு 12 போயிட்டார். கேது புத்தி அவ்வளோ சிறப்பு இருக்காது. ராகுவாச்சு 6ல் உட்காந்துருக்கார், அவராச்சும் ஏதோ ஒரு நிலைப்பாடை கொடுத்துருவார். ஆனால் கேது கொடுக்காது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர புத்தியில் குரு அதாவது புதன் மகாதிசை, இந்த சனி மகாதிசையில் புதன் புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு ஒரு திருமணம் பண்ணுவது ஒரு சிறப்பை தரும். அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஒரு புத்தியும் புதன் புத்தியும் சிறப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய கேது புத்தியும் சிறப்பில்லைன்னு எல்லாம் கோடிட்டு காட்டியிருந்தீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தி ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஆனால் சூரிய புத்தியில் திருமணம் பண்ணலான்னு ஒரு சிலர் சொன்னீங்க. ஆனால் சூரிய புத்தியும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பை தருமா என்று பார்க்கும்போது, சூரிய புத்தியும் இந்த ஜாதகத்துக்கு சுயசாரம் பெற்றிருக்குது. சுயமான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சூரியனும். இருந்தாலும் சூரியன் அந்த சுயமான அமைப்பை கொடுக்கறதுக்கு புதன் சப்போர்ட் பண்ணுறாரு, பாதகாதிபதியோட சேர்க்கப்பட்டிருக்கார். அப்போ அந்த பாதகத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஆயிரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால் சுக்கிர புத்தி ஒரு சிறப்பை தரும் ஜாதகத்துக்கு என்ற ஒரு கருத்தையும், இந்த ஜாதகி படிப்பது சிறப்பை தரும், திருமணத்துக்கு சிறப்பு இல்லை, இந்த காலகட்டம் படிப்பதுக்கு தான் சிறப்பு என்ற ஒரு கருத்தையும் முடிவாக நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் ஒரே முடிவாக எடுத்துங்க, திருமணத்தை கைவிட்டுருங்க, படிக்கிறத இந்த பெண்ணுக்கு படிப்பது சிறப்பை தரும். அதோட மனநிலை படிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ இது காட்டினாலும் அது பிடிக்கலைன்னு தான் சொல்லும். பிடிக்காத பெண்ணுக்கு திருமணம் பண்ண வச்சு வாழ்க்கையில் கசப்பை உண்டாக்கிறாதீங்க. அதுக்குன்னு திருமணத்துக்கு ஒரு ஆசை வருங்க, அப்போ பண்ணுங்க. இப்போ அதுக்கு ஆசை படிக்கிறதில்ல. இப்போ படிக்கிறதுல ஆசை, அதை படிக்க வைக்கிறதுல சிறப்பை தரும். ஆனால் திருமணத்துக்கு ஆசைப்படும்போது திருமணத்தை பண்ணி வைங்க. இப்போ அதுக்கு அந்த எண்ணங்கள் மனதில் இல்லை. அந்த மனதில் ஆசை இல்லாமல் நம்ம செய்து வைத்தா மன ரீதியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா மனக்காரகன் சந்திரன் ராகுவோட சாரத்தை பெற்றிருக்கனால, அது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பெண் எடுக்கக்கூடிய முடிவு தான் நல்லாயிருக்கும். அந்த பெண்ணோட முடிவு கூடுறத சிறப்பை தரும். ஏன்னா லக்னாதிபதி 8ல் போயிட்டாங்க. அதுக்கு வர கஷ்டங்கள்லாம் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும், அதுக்கு வர பிரச்சனைகளும் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னா அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கேன். ஏன்னா 8ல் போய் சனியோட சாரத்து உட்காந்துருச்சு குரு பகவான். அப்போ கர்மாவின் நிலையை உணரக்கூடிய ஒரு ஜாதகம், நமக்கு இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவங்களுக்கு முன்னாடியே அது உணர்த்தி கொடுக்கும். அது மாதிரி இந்த பெண்ணுக்கு உணர்த்தி கொடுத்ததுனால தான் ஜாதகம் பார்க்குறதுக்கும் நானும் தான் வருவேன். அவங்க அம்மா கிட்ட நானும் தான் ஜாதகம் பார்க்க வருவேன், நானும் தான் கேட்பேன், அவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு தான் முடிவெடுப்போம். அவங்க அம்மாவும் ஒரு முடிவு, அவங்க அம்மா கல்யாணம் பண்ணணும்னு முடிவில் வந்திருக்குது, பொண்ணு படிக்கணும்னு முடிவில் வந்திருக்குது. 2 பேரும் அதை என்கிட்ட சொல்லாமல் ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறத ஏற்றுக்கலாம் அப்படின்னு அந்த இதுக்கு வந்தாங்க. அப்போ ஜோதிடம் என்பது வழிகாட்டக்கூடிய ஒரு கலை. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு மனசில் ஒரு ஆசையில் வந்தாங்க. அவங்களோட ஆசை நமக்கு என்னன்னு தெரியாது.
இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு உண்டான உண்மையான ஒரு நிலைப்பாட்டை கிரக ரீதியாகவும், பாவ ரீதியாகவும் இந்த ஜாதகத்துக்கு படிப்பது சிறப்பா, திருமணம் பண்ணுவது சிறப்பான்னு பார்க்கும்போது, படிப்பு நிலை தான் ஒரு சிறப்பை தரும். திருமணம் ஒரு சிறப்பை தராது. அப்ப திருமணம் பண்ணுவது 25 வயசுக்கு மேல பண்ணுவது தான் சிறப்பு. இப்போதைக்கு வேண்டாம் என்ற ஒரு கருத்தை இந்த ஜாதகத்துக்கு முன்வைத்திருங்க. அதனால இந்த ஜாதகத்துக்கு இப்ப படிப்பது சிறப்பை தரும். அடுத்தது இந்த ஜாதகத்துக்கு வேலை கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு உண்டு. அது அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சூரியன் வலுவாக இருக்கிறார். 10ல் போய் கர்மஸ்தானத்தில உட்கார்ந்திருக்கார். அரசாங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் இதுதான். செவ்வாயும் அஸ்தங்கம் பெற்று சூரியனோட வீட்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த செவ்வாயும் இருப்பதும் சுக்கிரனோட சாரத்தில தான் இருக்காங்க. உத்தியோகம் 6 கூடையவனோட சாரத்த பெற்றனால, லாபாதிபதி சாரத்த பெற்றனால உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு ஜாதகத்துக்கு. அதனால உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தை திருமணம் பண்ணி, இப்ப அத நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஜாதகத்தோட லைஃப் இதோட குடும்ப கஷ்டத்துக்கு போயிருங்க. குடும்ப நிலைய அனுபவிச்சே ஆவணும். அப்ப இப்ப இந்த ஜாதகத்துக்கு நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா, இதோட ஃபியூச்சர் அவ்வளதான். அதுக்குள்ள குடும்ப கஷ்டம், குடும்ப பிரச்சனை இதில அந்த பெண் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை, மன வாழ்க்கையில ஒரு கஷ்டத்த குடுத்துரும். அதனால மன வாழ்க்கை கஷ்டம் வரக்கூடாதுன்னா, இப்போதைக்கு இந்த பெண்ண படிக்க வைங்க. படிக்க வச்சு வேலைக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணுங்க என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, இதற்கு ஒரு நிறைவான மனநிறைவோட அவங்க என்னிடத்தில் கேட்டு 2 பேரும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக அனுப்பி வைத்தேன். அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. நீங்க இப்ப எனக்கு ஒரு குழப்பம் இல்லாம இருக்கு 2 பேத்துக்கும் ஒரு குழப்பமா இருந்துச்சு அவங்க வீட்ல. அந்த குழப்பம் தீர்வாகி அந்த பொண்ணு முகத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, மன சந்தோஷத்தையும், அதோட நிலைப்பாடை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த ஜோதிடத்தை இதை உணர்ந்து கொண்டு இதை சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் அந்த நிலையில் எனக்கு கிடைச்சதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே. இது உண்மையான ஒரு நிகழ்வை எப்பொழுதும் இந்த பராசர மணிமன்றத்திலும் இதை பதிவிடுவதில் எனக்கு எப்பொழுதுமே அனுபவ ரீதியான கருத்தை மட்டும்தான் பதிவிடுவேன். அனைவரும் கேளுங்கள். உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள். இதில் எதில் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.